என்னை உயர்த்தும் உள்ளங்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்பர்லா ஃப்ராக்கு. 8 வயசு பொண்ணுக்கு ஃபுல் ஃப்ராக்கு. அளவு பாருங்கள். ஹைட் 42, செஸ்ட் 22, இடுப்பு 20, முக்காகை கேட்டுருக்காங்க 13.7. தேவையான துணி 3 மீட்டர் 34 இன்ச் அகலம் இருக்கிற துணி. ட்ராயிங் போட்டிருக்கேன் பாருங்கள், அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போது இந்த கிளாத்தில் போடலாம். இது 3 மீட்டர் துணி. இது உயரம். இது அகலம். இது 35 இன்ச்சு, இந்த 34 இன்ச்சு அகலம். இந்த அகலத்தை எப்படி போடணும்னு பாருங்கள். அம்பர்லா டைப்புக்கு ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது. இந்த துணி இருக்குல்ல, இது பாருங்கள். இங்கேருந்து இது அகலம். இந்த பாகத்தை அப்படியே முக்கோணமாக போடுங்க. முக்கோணமாக இந்த அகல பாகத்தை அப்படியே மடிச்சிருக்கேன் பாருங்கள். அகல பாகத்தை முக்கோணமாக மடிச்சிருக்கு. நம்ம இப்போ எடுக்க போகிறது கீழ் பாகத்தில் தான் எடுக்கிறோம். நம்ம கீழ் பாகத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு 7.5 இன்ச்சு இருக்கணும். அதாவது இடுப்பு இங்கே 6 இருக்கா, 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோமா, அதனால் 7.5 இன்ச்சு வச்சுருப்பாங்க. அப்போ 7.5 இன்ச்சு இந்த இடுப்பளவும், ஹைட்டு 32 இன்ச்சு இருக்கா மாதிரி அதை தான் நம்ம இப்போது முக்கோணமாக போட்டு எடுக்கணும். அப்போது பாருங்கள், இப்போது இந்த இடம் தான் நம்மளுக்கு இடுப்பு. இந்த இடம் தான் முக்கோணமாக போட்டிருக்கீங்களா, இந்த இடம் தான் இடுப்பு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 7.5 இன்ச்சு வரணும். 7.5 இன்ச்சு வரணுன்னா நீங்கள் இப்படி வச்சு பார்த்துக்குங்க. இப்படி வச்சு பார்த்துங்க, எங்கே 7.5 இன்ச்சு வருதுன்னு பார்த்துக்கிட்டு பாருங்கள். இங்கே 7.5 இன்ச்சு வருது. அப்போ நீங்கள் இங்கேருந்து பாருங்கள். இங்கேருந்து 9 இன்ச்சு நல்லா பார்த்துங்க. மேலேருந்து 9 இன்ச்சுக்கு அப்படியே 9 இன்ச்சு 9 இன்ச்சு சொல்லிட்டு நம்ம ட்ராயிங் போட்டுக்கலாம். அப்போது இந்த 9 இன்ச்சு போட்டிங்கன்னா இங்கேருந்து 9, 9, 9 இதை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.5 இன்ச்சு வந்துடும். இந்த அளவு 7.5 இன்ச்சு. அப்போது இதுதான் இடுப்பு பாகம். அடுத்தது உயரம். இந்த உயரம் எடுக்கணும். உயரம் எவ்வளோ சொல்லணும்? 32. 32 இன்ச்சு உயரம் வைக்கிறது. ஆனால் இங்கேருந்து தான் நீங்கள் 32 இன்ச்சு அளவெடுக்கணும். பாருங்கள், இங்கேருந்து 32, இங்கேருந்து 32 தான் நீங்கள் அளவெடுக்கணும். இங்கேருந்து தான் அளவெடுக்கணும். கீழே எவ்வளோ துளி வருதுன்னு பார்த்துக்கோங்க. 32 இன்ச்சு அளவெடுத்த பிறகு நம்மளுக்கு இப்படி வரும். கீழே 2 பீஸ் ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 2 பீஸ் ஃபுல்லாக இருக்கும். 2 பீஸ் கம்மியாக இருக்கும். இந்த 2 பீஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு நம்ம ஒட்டு போடணும். அது எப்படி போடணும்னு சொல்கிற பாருங்க. இந்த 2 பீஸ் ஒட்டு போடும்போது இந்த பாகத்தை பாருங்கள், இங்கே இதை இப்படி திருப்பிக்குங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அம்பர்லா டாப்பு கரெக்டாக வரும். 3 மீட்டரில் ஒரு ஃபுல் ஃப்ராக்கு பொண்ணு ஃபுல் ஃப்ராக்கு முக்கா கை வச்சு வர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் நம்ம போடுற அந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக கவனித்தா தான் நீங்கள் அதை கரெக்டாக போட முடியும். அதனால் பாருங்கள், இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த துண்டை இப்படி எடுத்துட்டோம்னா கீழே நம்மளுக்கு இந்த இடத்துல தான் நம்ம ஒட்டு போடணும். இது கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம எப்படி ஒட்டு போடணும்னு சொல்கிறோம். கட் பண்ண பீஸ் இப்படி இருக்கும் பாருங்கள். கட் பண்ணி எடுத்த பீஸு இது எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே கரபாகம் இருக்கும். இந்த இடத்துல கரபாகம் இருக்கும். அந்த பீஸை எடுத்துக்கோங்க. அந்த பீஸ் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கரபாகம் இருக்கும் பாருங்கள். இந்த இடத்த நல்லா பாருங்கள், கூர்ப்பாக இருப்பாருங்க. இந்த இடத்த இப்படி திருப்பிங்க. இந்த இடம் இங்கே போகணும். அதாவது ஒட்டு போடுறதுக்கு அந்த சைடு போகணும். இந்த இடம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் இந்த சின்னதாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்த இதுலேயும் 2 பீஸ் இருக்கும். இந்த இடத்த நம்ம இப்படி வைக்கலாம்.
இது பாருங்க, இங்கே தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இது பாருங்க, இப்படி வச்சுட்டு இது வந்து பெரிய பீஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது பார்க்குறதுக்கு கரெக்டாக தெரியல. நான் ஷார்ட் வீடியோவில் வந்து பேப்பர் கட்டிங்கில் சின்னதாக பேப்பர் கட்டிங்கில் வந்து போடுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரமாக தெரியும். இது பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ஒட்டு போட்டுக்கோங்க. கீழே பீஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், கீழே பீஸ் வச்சுருக்கேன். நல்லா கவனிங்க, கீழே பீஸ் வச்சுருக்கேன். இப்போது இந்த பீஸ் இருக்குது பாருங்கள், இந்த பீஸை அப்படியே இது மேலே வைங்க. அதாவது இது மேலே அப்படி இது மேலே வச்சுருக்கோம். இப்போது இந்த பீஸ் அளவை வந்து நம்ம கீழே இருக்க பீஸ் வச்சு கட் பண்ணிக்கணும். இந்த பீஸ் அளவு வச்சு இந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டுருக்கேன். கட் பண்ண பிறகு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இப்படி இருக்கும். எக்ஸ்ட்ரா பீஸ் இப்படி இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அம்பர்லா டைப் வந்து வந்துடும் உங்களுக்கு. மீதி இருக்க பேலன்ஸ் பீஸில் தான் வந்து நம்ம மேலே யோக்கை எடுத்துக்கணும், ஸ்லீவை எடுத்துக்கணும். பேலன்ஸ் பீஸை இதை 4ஆக மடிச்சுட்டு மடிச்சுட்டு இங்கே யோக் பாகமும் அந்த பக்கம் ஸ்லீவ் பாகமும் எடுத்துக்கலாம். பேலன்ஸ் துணியில் பாருங்கள், யோக் ரெடி பண்ணியாச்சு. நான் அளவு சொல்லியிருக்கேன் பாருங்கள், அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யோக் ரெடி பண்ணிக்கோங்க. பேக்கில் வந்து ஜிப்பு வைக்கணும். இது ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஒன்றா வச்சுருக்கோம். ரவுண்ட் நெக்கு பேக் வந்து ஜிப் வைக்கிறதுனால ஓப்பன் வச்சுருக்கோம், ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் கிடையாது. இது ஸ்லீவு. நான் அளவு வரைஞ்சிக்கோங்க, அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஸ்லீவ் வரைஞ்சிச்சு. மீதி பேலன்ஸ் துணி, இந்த பேலன்ஸ் துணியில் வந்து நீங்கள் இடுப்பில் போ வச்சுக்கிறதுக்கு, நெக்கில் வந்து ஃப்ளீட் வைக்கிறதுக்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், ஃபுல்லாக வச்சுருக்கேன் நான். முக்கால் ஸ்லீவு ஃபுல் ஃப்ராக்கு எவ்வளோ டவுன் வருது பாருங்கள். நம்ம 3 மீட்டர் 34 இன்ச்சில் வந்து கண்டிப்பாக இவ்வளோ டவர் வந்து கரெக்டாக நீங்கள் கட் பண்ணால் தான் வரும். நீங்கள் வீடியோ கரெக்டாக பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் காலில், நான் வீடியோ காலில் கூட வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் என்னை ஆதரிக்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி.